கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தமிழ் சபை ஜீவக்கட்டும் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களில் நாம் விரைவாக தியானித்து ஆண்டவரோடு நெருங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1 அதனுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது, கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் முதலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கடந்த வாரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்கிற பாயிண்டை மட்டும் நாம் தியானித்தோம். துன்மார்க்கர் யார் என்பதும் அவர்கள் வழியில் நடந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்காது, ஆகவே அவருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த நாளிலே பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது என்பதை குறித்து நாம் சிறிது தியானிக்க போகிறோம். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று சொன்னால் ஏதோ பாவிகள் போகிற வழிகளில் நடக்கக்கூடாது, அங்கே அவங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. பாவிகள் செய்கிற காரியங்களிலே நாம் உடன்படக்கூடாது, அவர்களுடனே தோழமை பண்ணக்கூடாது, அவர்களுடனே சேர்ந்து எந்த காரியங்களும் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. பாவிகளுடைய வழிகளில் அப்படின்னு அவர் செய்கிற செயல்பாடுகளில் நாம் ஈடுபாடு கொண்டால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்காது என்று சொல்லி வேறு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பாவிகளை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவர்களை பற்றி சொல்லி என்னுடைய பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே அவர் செய்த காரியத்தை நாமும் செய்தாக வேண்டும். மற்றபடி அவர்கள் செய்கிற காரியங்களிலே நாம் உடன்பாடு வைக்கக்கூடாது. சில ஆலோசனைகள் சொல்லுவார்கள், சில காரியங்களில் என்னோடு சேர்ந்து உழையுங்கள் என்று சொல்வார்கள், நாம் எல்லாம் சேர்ந்து பெரிய பணக்காரர்கள் ஆகும் என்று சொல்வார்கள். பல ஐடியாக்கள், அந்த ஐடியாக்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிந்து விழுந்து விடக்கூடாது. அதைத்தான் பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பாவிகள் என்றால் யார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். நமக்கு சில வேளைகளில் பாவம் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்கள் பாவிகள். உலகத்தில் பல வேலைகள் செய்கிறவர்களுக்கு அவருடைய பெயர்கள் அழைக்கப்படுகிறது போல பாவம் செய்கிறவர்கள் பாவிகள் என்று சொல்லி தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்போ முதலாக நமக்கு பாவம் உலகத்தில் பிரவேசித்தது ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்று சொன்னால் நமக்கு சில காரியங்கள் தெரியும். கொலை, கொள்ளை, விபச்சாரம், பொய் சாட்சி, அன்பு கூற வேண்டும், அன்பு கூறாமல் இருத்தல், இப்படி சில கட்டளைகளை ஆடுவது, இது மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை கொடுக்காதபடி அவர்கள் சஞ்சரிக்காமல் இருப்பது பாவம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம், ஆண்டவரை கனம் பண்ணாமல் பிசாசை கனம் பண்ணுவது பாவம். இதுதான் பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள. இதுதான் முதலாக ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அவர்கள் பிசாசு அந்த சர்ப்பமானது இவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கர்த்தரை மைமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், அவர் அதை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், பிசாசை நீ அதை சொல்லாத, நீ எனக்கு முக்கியமல்ல என்று சொல்லி ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு பதிலாக பிசாசை கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகள் செய்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவமானார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அவர்கள் தெய்வ பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய, தேவன் வரும்போது காத்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தில் இல்லாதபடி, அவர்கள் கொடுக்க வேண்டிய சமயத்தை கொடுக்க முடியாதபடி அவர்கள் விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி முதலாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. இப்படி பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் சொல்லுகிற பிரகாரம் அவன் செய்கிற காரியங்களில் உடன்பட்டால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்காமலே போய்விடும். இந்த வசனங்களை சுருக்கமாக நாம் பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அநீதி எல்லாம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதி அநீதி என்பது நமக்கு திட்டம் தெளிவாக தெரியும். ஆனால் அநீதி எல்லாம் பாவம், அநீதி செய்கிறவர்கள் பாவிகள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அப்படி அநீதி செய்கிற பாவிகள் செய்கிற காரியங்களை உடன்பாடு கொண்டால், அவர்களுடைய தோழமை கொண்டால், அவர்கள் தோளோடு சேர்த்து பல காரியங்களை நாம் செய்வோமானால் நிச்சயமாக இந்த வேத வசனத்தின்படி நாம் செய்வது எதுவுமே வாய்க்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அநீதி செய்கிற அந்த பாவிகளோடு தோழமை பண்ணாதபடிக்கு, கூட்டாண்மை வைக்காதபடிக்கு, எந்த தொழிலும் எந்த காரியங்களும் செய்யாதபடி விலகிக் கொள்வோமானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக பார்ப்பது ரோமர் 14ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை இந்த நாட்கள் அநேகர் உலகத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வேற ஆண்டவர் எனக்கு தந்தார் என்றோ ஆண்டவர் தருவார் என்று சொல்லோ விசுவாசத்தினால காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, எதுவும் பெற்றுக்கொண்டால் நான் என்னுடைய சாமர்த்தியத்தினால் தான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய அறிவினால் தான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய பணத்தினால் தான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய படிப்பினால் தான் பெற்றுக்கொண்டேன், எப்படி என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஜனங்களுக்குள்ளே. அப்படி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தினால் யார் பெற்றுக்கொண்டோம் என்று அறிக்கையிடவில்லையோ, அதன்படி நடக்கவில்லையோ, அவர்கள் பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போ அந்த பாவிகளுடைய வழிகளிலே நாம் நிற்கக்கூடாது, எந்த ஒரு உடன்பாடும் வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நமக்கு தியானிக்கிறது. அப்படி நாம் அவருடைய வழிகளில் நிற்காமல் இருந்தால் நிச்சயமாக நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னும் பார்க்கும்போது உபாகமம் 23:21 சொல்லப்பட்டிருக்கிறது. பொருத்தனை கர்த்தருக்கு முன்பதாக பொருத்தனை செய்துவிட்டால் அதை செலுத்த தாமதிக்க கூடாது, அது செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று தெளிவாக கொடுக்கப்படும். அப்போ ஒருவர் அநேகர் பொருத்தனை பள்ளி விடுவார்கள். நான் அதை செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் இதை செய்தால் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பலவரும் பல விதமாக பொருத்தனை பண்ணுவார்கள். சில வேளைகளிலே தாமதித்து விடுவார்கள், சில வேளைகளில் மறந்து விடுவார்கள். இப்படி பொருத்தனையை அவர்கள் செலுத்தாவிட்டால் அது அவர்களுக்கு பாவம் என்கிறது. அப்போ பொருத்தனை யாரை பொருத்தனை பண்ணிவிட்டு செலுத்தவில்லையோ அவர்கள் பாவிகள் என்று சொல்லி வேதம் தீர்க்கிறது. அப்போ அவர்களுடைய வழி அப்படி பொருத்தனை சொல்லுவாங்க, எதெல்லாம் பொருத்தனை எதற்கு செலுத்தணும், காரியங்கள் நடந்து விட்டது, ஆண்டவர் அதை மறந்து விட்டார் என்று சொல்லி சில வழியில் சொல்லுகிற ஜனங்கள் கூட உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வழிகளில் அவர்களோடு தோழமை கொண்டு அவர்களோடு தோள் கொடுத்து அவர்களோடு ஏதாவது காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது, அது தோல்வியாகத்தான் முடியும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்காது என்று சொல்லி தெளிவாக வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இறுதியாக பார்க்கும்போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளை நமக்கு அநேகருக்கு நன்மைகள் செய்ய முடியும். அநேகருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட அநேகருக்கு நன்மைகள் செய்ய முடியும். நன்மை என்று சொல்லும்போது அது பண விஷயம் மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை செய்ய முடியும். ஒருவேளை பலவீனத்திலே தாங்கலாம், ஜபத்திலே தாங்கலாம், சில பண உதவிகள் செய்யலாம், படிக்க வைக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், இப்படி பல காரியங்களை ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியும். அப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக கருதப்படுகிறது. அப்படியானால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பாவி என்று சொல்லி வேதம் தீர்க்கிறது. அப்போ நன்மை நமக்கே தெரியும். அநேகருக்கு இந்த மனுஷன் நினைத்திருந்தால், இந்த மனுஷன் செய்திருந்தால் நினைத்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம், அவருக்கு உதவி செய்திருக்கலாம், சுகம் கொடுத்திருக்கலாம், அவனை உயர்த்தி வைத்திருக்கலாம், படிக்க வைத்திருக்கலாம், இப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி அவர்கள் செய்ய முடிந்திருந்தும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் பாவிகள் லிஸ்டில் வைக்கலாம். அந்த பாவிகளோடு நாம் தோழமை பண்ணினால் நம்முடைய நன்மைகளும் தொலைந்து போகுமே தவிர நாம் செய்வது எதுவுமே பாக்கியாது என்று சொல்லி வேதம் சொல்லி. ஏனென்று சொன்னால் பிரசங்கி 9:18 சொல்லுகிறது, பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பார் என்று சொல்லி. ஆக இந்த பாவ லிஸ்ட்ல இருக்கிற யாருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களோடு தோழமை பண்ணி ஏதோ பிசினஸ் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாம் சேர்ந்து செய்வோமானால் நிச்சயமாக அது நமக்கு இருக்கிற நன்மைகளை கூட அந்த பாவி கெடுத்து போடுவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உதாரணமாக பார்க்கும்போது யோசபாத் அகசியாவை குறித்து நமக்கு தெரியும். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசபாத் ஒரு ராஜா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான். ஒரு தடவை அவனுக்கு விரோதமாக ஜனங்களும் இராணுவங்களும் ராஜாக்களும் எழும்பின போது இவனால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவரிடத்திலே அவனுடைய ஜனங்களும் விண்ணப்பம் செய்தார்கள், ஜெபித்தார்கள். ஆண்டவரை சொன்னார், இது உங்களுடைய யுத்தம் அல்ல, என்னுடைய யுத்தம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், பெரிய பெரிய காரியங்களை செய்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அவன் சந்தோஷப்பட்டான், கழிவுறுந்தான், பெரிய ஒரு ராஜாவாக எண்ணினான். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு நீ தோல்வியே இல்லை என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கழிவுறுந்தான். ஆனால் சிறிது நாள் இவன் உயர்த்தப்பட்ட போதோ, சிறிது நாட்கள் கழிந்த போது 2 நாளாகவும் 20:35 37வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் பொல்லாப்பு செய்கிறவனாகிய இஸ்ரவேல் ராஜாவாகிய அகசியாவோடே தோழமை பண்ணினான். பொல்லாப்பு செய்கிறவன் பாவி. அந்த பாவியாகிய அந்த அகசியாவோடு தோழமை பண்ணி என்ன செய்தார்னா, அவன்கிட்ட சொல்றார், நம்ம கப்பல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம இனி பெரிய கப்பல் எல்லாம் கட்டி பெரிய ஆளாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து கப்பல் கட்ட ஆரம்பிச்சு. நீதிமானாகிய யோசபாத்தும் பாவியாகிய அகசியாவும் சேர்ந்து, ஆண்டவர் சொன்னார், பாவியுடைய வழியில் இல்லாத, அவனுடைய தோழமை பண்ணாத, அவனுடைய தோளில் கை போடாத, அவனு கூட எதுவும் செய்யாத, இது உன்னுடைய நன்மைகளை கெடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்த போதும் இவன் அந்த நேரத்தில் இவனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவனோடு தோழமை பண்ணி 2 பேரும் சேர்ந்து தர்சீசுக்கு போவதற்காக கப்பல்களை கட்டினார்கள். இப்பொழுது கப்பல் கட்டின உடனே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஒருவன் வந்து சொல்லுகிறான், நீ அகசியாவோடே கூட்டு சேர்ந்தபடியினால்
நீ பாவியோடு சேரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகும் நீ அவரோடு சேர்ந்து தோழமை பண்ணி நீ கப்பலை கட்டினபடினால் கர்த்தர் உன் கிரியை முறியடித்தார் என்று சொல்லி தெளிவாக தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு போகிறான். ஆசீர்வாத தீர்க்க தரிசனத்தை இந்த யோசபாத்ராஜா சொல்ல வேண்டியவன் இப்பொழுது எதிராக அவன் என்ன செய்கிறான் சொல்லிவிட்டு போகிறான். பிறகு எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் கட்டின கப்பல்கள் எல்லாம் உடைந்து போயிட்டு தர்சீசு கூட போக முடியாமல் போயிட்டு என்று சொல்லி. அருமையானவர்களே, இதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டோடைய வசனம் ஒருபோதும் போய் சொல்லாது. அது சொல்லுகிற, நீ பாவிகளில் வழியில் நடந்தன்னா நிச்சயமாக நீ செய்வதெல்லாம் வாய்க்காது. பாவி மிகுந்த மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் இதை கவனமாக கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், நீ என்னை நம்பு, என்னுடைய வழிகளில் நட, என்னுடைய பிள்ளைகள் நடக்கிற வழிகளில் நட, என்னுடைய பிள்ளைகளோடு தோழமை பண்ணு, என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொள், என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபி, என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியம் செய், என்னுடைய பிள்ளைகளை சேர்ந்து தொழில்களை செய். இப்படி நீங்கள் செய்யும் போது இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் செய்வீர்களானால் என் பிதாவினால் அது ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நாள் பார்த்தோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கவே, முதலாவது ஆலோசனைக்கு கேட்கவே கூடாது. இரண்டாவது, பாவியுடைய வழியில நடக்கக்கூடாது. பாவியுடைய வழியில நீங்கள் நடக்காம இருந்தால் ஆண்டுடைய வசனங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் சொல்லுகிறது. நிச்சயமாக நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே இன்றிலிருந்து பாவிகளுடைய வழிகளை நடக்காதபடி, அவருடைய தோள்களில் கைப்படாதபடி, அவர்கள் செய்கிற காரியங்களோடு நீங்கள் சேர்ந்து செய்யாதபடிக்கு கர்த்தரோடு நின்று, கர்த்தருடைய பிள்ளைகளோடு நின்று நீங்கள் காரியங்களை செய்வீர்களானால் இன்று முதல் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் 100% வாய்க்க பண்ணுவாராக. God bless you.